பாருங்கள், 2022 ஜூன் மாதம் சத்தீஸ்கருங்கிற ஒரு மாநிலத்தில் 10 வயசு பையன், அந்த பையன் பேர் என்ன தெரியுங்களா? ராகுல் சாஹுன்னு சொல்லி, அவன் பேர் ராகுல் சாஹு. அவன் வந்து 80 அடி போர் குழாய் இருக்குல்ல, போர் வெல்ல, அதில் வந்து அவன் விழுந்துடுறான். ஆனால் அந்த இதில் ரொம்ப சேலஞ்சிங்கான காரியங்கள் என்னவெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, the boy was disabled, as in அந்த பையன் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியான ஒரு பையனாக இருந்தான். அண்ட் அது போக இந்த பையனை காப்பாற்றலான்னு கேமரா உள்ளே விட்டு பார்க்குறப்போ அந்த போர்வெல்குள்ளே, ஸோ ஆல்ரெடி 80 அடி ஆழத்தில் அந்த பையன் இருக்கிறான். அண்ட் 80 அடி ஆழத்தில் அந்த பையன் மட்டும் கிடையாது, அந்த பையனோட சேர்ந்து யாரெல்லாம் தெரியுமா இருந்தாங்க? அவனுடைய கம்பானியன், ஒரு பாம்பு, ஒரு தவளை. அண்ட் அந்த குழியில் வந்து இவனோட சேர்ந்து இந்த 2 ஜீவனும் வந்து அங்கே இருக்குது. The boy was unreachable, யாருனாலும் அவனை வந்து ரீச் பண்ண முடியல, அவ்வளோ டீப்பாக இருக்கிறான் அந்த பையன். அதனால் வந்து உடனே விரைந்து சத்தீஸ்கருடைய ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, they deployed, as in அவங்க வந்து ஒரு டீமை வந்து ரெஸ்கியூ டீமை வந்து சென்ட் பண்ணுறாங்க. எல்லா நவீன தொழில்நுட்பங்களை வந்து அதில் வந்து எம்ப்ளாய் பண்ணுறாங்க அந்த பையனை வந்து மீட்கிறதுக்கு. ஸோ அப்போ இருந்த வந்து மாடர்ன் டெக்னாலஜி எல்லாத்தையும் வந்து எம்ப்ளாய் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்டேட்குள்ளே அந்த டைமில் இருந்த நிபுணர்களை, எக்ஸ்பர்ட்ஸை, இந்தியன் ஆர்மியில், இந்திய இராணுவத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படை இருக்குது பார்த்தீங்களா, NDRF, இதில் இருந்தெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸை வந்து they are calling in just to rescue the boy. அண்ட் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, உள்ளூர் போலீஸு, உள்ளூர் நிர்வாகம், everybody started coming into சத்தீஸ்கர். அந்த டவுனுக்கு வந்து they are coming. அண்ட் 4 நாள் கழிச்சு, 4 days of tireless effort, work, 4 நாள் கழிச்சு the boy was rescued. 4 நாள் கழிச்சு அந்த பையனை வந்து மீட்கிறாங்க. அந்த கிராமத்தில், அந்த ஊரில் பயங்கரமான சந்தோஷம், பயங்கரமான ரிலீஃப், பயங்கரமான ஜாய் அந்த இடத்துல வந்து லைக் உண்டாகுது. அண்ட் ஜனங்க வந்து எல்லாம் தேசம் முழுவதும் இருந்து பாராட்டு வந்து குவிஞ்சது. யாருக்கு தெரியுங்களா? people who risk their lives to save that little boy. அந்த சின்ன பையனை மீட்கிறதுக்கு அவங்களுடைய ஜீவனையவே சொற்பமாக என்னங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய மீட்பின் பணியை பார்த்து பயங்கரமான பாராட்டு. the entire state government, entire country appreciated their work. அண்ட் இன்னைக்கு கிறிஸ்மஸ் இருக்குது பார்த்தீங்களா, கிறிஸ்மஸ் இஸ் ஒன் சச் ரெஸ்கியூ ஆப்ரேஷன். கிறிஸ்மஸ் வந்து அப்படிப்பட்ட ஒரு மீட்பின் நற்செய்தியாக இருக்குது. பட் இது ஏதோ ஒரு 10 வயசு பையனை வந்து மீட்கிற நற்செய்தி கிடையாது. என்டையர் ஹியூமனிட்டியை, முழு மனு குலத்தை மீட்கிற ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன். அண்ட் இதை நான் சொன்னோன்னு அவங்க மைண்டில் வந்து என்ன தோணும் அப்படின்னா, என்னடா இது, கிறிஸ்மஸ் வந்து ஒரு பர்த்டே, ஜீசஸுங்கிற ஒருத்தர் பிறந்தார், மேபி அது கூட சிலருக்கு இங்கே வந்து லைக் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ உங்களை பொறுத்தளவுக்கு கிறிஸ்மஸ் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் தானே, ஹவு கேன் தட் பி எ ரெஸ்கியூ மிஷன்? அது எப்படி வந்து ஒரு மீட்பின் நற்செய்தியாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து யோசிக்கலாம். பாருங்கள், லெட் மீ எக்ஸ்பிளைன். ஓகே, அடுத்த ஃபியூ மினிட்ஸுக்கு அதை தான் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன். ஸோ உங்கள் மைண்டில் வந்து பாருங்கள், இந்த உலகத்தை நீங்கள் பார்க்குறீங்களா, நீங்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கிறீங்க, இங்கே தான் நம்ம வாழ்கிறோம். அண்ட் உங்களுடைய மைண்டில் ஜஸ்ட் நீங்கள் ரிகலெக்ட் பண்ணி பாருங்கள், இந்த உலகத்தை பார்க்குறப்போ வாட் ஆல் டு யூ see, வாட் யூ ஃபைண்ட், எதை நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நியூஸ் பேப்பரை திறந்து பார்க்குறப்போ, ஓ, எல்லா ஜனங்களும் எல்லா இடத்துலையும் பயங்கர சந்தோஷமாக இருக்கிறாங்க, தி வெரி பீஸ்ஃபுல், எல்லாம் ரொம்ப சமாதானமாக இருக்கிறாங்க, எல்லாரும் எல்லாத்தோடையும் பகிர்ந்துக்கிறாங்க, எல்லாத்துக்கும் நல்ல ஆட்சியாளர்கள் கிடச்சிட்டு இருக்கிறாங்க. இதான் நம்ம பார்க்குற நியூஸில் எவ்ரிடே when we open நியூஸ் பேப்பர். நம்ம என்ன பார்க்குறோம்? நம்ம என்ன தெரியுமா பார்க்குறோம்? we see murder happening everywhere. உலகம் முழுவதும் bloodshed நடந்துட்டு இருக்குது. ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துட்டு இருக்குது, இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் நடந்துட்டு இருக்குது. நீங்கள் எந்த ஃப்ரண்ட்டில் நீங்கள் எடுத்தீங்கனாலும் people are fighting with one another, nations are fighting with one another. ஒவ்வொரு நாடும் இன்னொரு தேசத்துக்கு விரோதமாக எழும்பிட்டு இருக்கிறாங்க. that's what we see in the newspaper, right? வேற என்ன பார்க்குறோம்? we see people hating one another all the time. ஒருவர் ஜனங்க வந்து வெறுக்கிறாங்க, ஜனங்களுக்கு பொறாமை இருக்குது. சிக்னஸை நம்ம பார்க்குறோம், ஒருவர் அழிச்சுக்கிறாங்க, ரைட்? அண்ட் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்? பயங்கரமான சஃபரிங், உலகத்தில் வந்து பயங்கரமான பாடுகளை நம்ம பார்க்குறோம். people are dying all the time.
பசி, பட்டினி, பூகம்பம், நிலநடுக்கம், எல்லா காரியங்களையும் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம இருதயத்தை வந்து நோகடிக்குது. அண்ட் அது போக அன்எம்ப்ளாய்மெண்ட், நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பயத்திலேயே வாழ்கிறோம். பாருங்க, இன்னைக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி. கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களும் சரி, ஐடியில் இருக்கிறவங்களும் சரி, நல்லா சம்பாதிக்கிறவங்களும் சரி, நல்லா சம்பாதிக்காமல் இருக்கிறவங்களும் சரி, எல்லாத்துக்குமே காமனாக இருக்கிறது இன்னைக்கு என்ன அப்படின்னா, we are living in a time of anxiety. like people are anxious. என்ன ஆகும், என்னோட ஃபியூச்சர் செக்யூரா இருக்குமா இருக்காதா? சொத்து வாங்கி இருக்கிறவங்க கூட என்ன பண்றாங்க, ஐயோ இன்னும் சொத்தை எதுக்கோ சேர்த்து வச்சுக்கலாம், பிகாஸ் எனி டைம் எனிதிங் கேன் ஹேப்பன், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ பீப்புள் ஆர் லைக் கிரேசி பையிங் ஸ்டஃப். நிறைய பொருட்களை வந்து வாங்கி சேர்த்திக்கிறாங்க, பிகாஸ் பீப்புள் ஆர் அண்டர் ஸ்ட்ரெஸ், பயத்தில் இருக்கிறாங்க. அண்ட் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியை பார்க்குறோம். ஆல் த டைம் எலெக்ஷன், நம்மளும் ஒரு நம்பிக்கையில் ஒவ்வொரு ஓட்டு போடுறோம், ஹோப்பிங் த திங்ஸ் வில் சேஞ்ச் திஸ் டைம், இந்த தடவை ஏதாவது மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் நம்ம ஓட்டு போடுறோம். அண்ட் எவ்ரி டைம் பீப்புள் ஆர் டிசப்பாயிண்டட். நீங்கள் ஓட்டு போட்ட கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நீங்கள் ஓட்டு போடாத கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, we are not satisfied, we are not happy. that is the state. அதுதான் நம்ம பார்க்குறோம் பரவலாக இன்னைக்கு, அதுதான் நிலைமை. ஸோ நம்ம பார்க்குறப்ப நல்ல காரியங்கள் கிடையாது, பட் இந்த மாதிரி காரியங்கள் தான் அதிகமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, ரைட்? பட் நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்களா, why is all this happening? ஏன் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது? அண்ட் இன்னொன்று ஆச்சரியமூட்டுற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இது வந்து ஏதோ நம்ம ஜெனரேஷனில் நடக்கிற காரியம் மட்டும் கிடையாது. 100 வருஷம் முன்னாடியும் இதே பிரச்சனைகள் இருந்துச்சு. 1000 வருஷம் முன்னாடியும் ஜனங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எல்லா டைமும் என்டையர் ஹிஸ்டரி பீப்புள் ஹேவ் பின் லிவிங் லைக் திஸ். நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ கொஸ்டின் என்னன்னா, ஹாவ் யூ தாட் வை இஸ் திஸ்? நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்களா ஏன் இது நடக்குது அப்படின்னு? ஆன்சர் என்ன தெரியுங்களா? இந்த எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன், அதாவது இந்த எல்லா பிரச்சனைக்கும் சோர்ஸ், ரூட் காஸ் என்ன தெரியுங்களா? we are the cause. நம்ம தான், you and me are the problem. ஏன் மனுஷனுக்கு எப்பவுமே பிரச்சனை இருக்கு? ஏன்னா மனுஷன் எப்பவுமே மனுஷனோட இருக்கிறான், அவன் மனுஷனா இருக்கிறான். that is a problem. நமக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? the problem of heart. நம்மளோட இருதயம் தான் நம்மளுடைய பிரச்சனை. நம்மளோட இருதயம் எப்படின்னா, இட்ஸ் a factory. எப்படி ஒரு ஃபேக்ட்ரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு? எல்லா டைமும் ஏதாவது ப்ராடக்ட் வெளியே வந்துட்டே இருக்கும். அது மாதிரி நம்மளோட இருதயம் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி. இட் கீப்ஸ் புஷிங் அவுட் ப்ராடக்ட். தொடர்ந்து வந்து ஒரு ப்ராடக்ட் வந்துட்டே இருக்கு. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம இருதயத்திலிருந்து வருது? நம்ம இருதயத்தினுடைய பை ப்ராடக்ட்ஸ் என்ன? நம்மளுடைய அந்த அவுட்புட் என்ன? என்ன? ஜெலசி இருக்குது, பொறாமை இருக்குது, பொல்லாத சிந்தனை இருக்குது, ப்ரைடு இருக்குது, பெருமை இருக்குது, நமக்கு லஸ்ட் இருக்குது, இச்சை இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்லாண்டரிங், ஒருவருக்கொருவர் விரோதமாக பேசுகிற பேச்சு இருக்குது, காசிப்பிங், நடந்த மாதிரி சொல்கிற காரியங்கள் இருக்குது, மித்தவங்களுடைய பொருளை இச்சிக்கிற சுபாவம் நமக்கு இருக்குது. இதெல்லாம் எங்கிருந்து உருவாயிட்டு இருக்குது? இன் த ஹார்ட். ஸோ ப்ராப்ளம் எங்கன்னு புரியுதா? அவர் ஹார்ட் இஸ் அ ப்ராப்ளம். நம்மளுடைய இருதயம் தான் பிரச்சனை. அண்ட் பைபிளில் ஜெரமையா 17 இது ஒரு புக்கு, அதில் 17வது அதிகாரம் 9வது வசனம் என்ன தெரியுமா சொல்லுவேன்? எல்லாவற்றை பார்க்கலாம், உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களை பார்க்கலாம், வசனம் சொல்லுது, இதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறான். ஹியூமன் ஹார்ட் இஸ் த மோஸ்ட் விக்கெட் திங் ஆஃப் ஆல். இருக்கிறதுலே பொல்லாத காரியம் என்ன தெரியுமா? இட் இஸ் யுவர் ஹார்ட், மை ஹார்ட். நம்மளோட இருதயம் தான் இருக்கிறதுலே பொல்லாத காரியமா இருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி, the problem that we have is the problem of heart. நம்மளோட இருதயத்தில் பிரச்சனை இருக்கா? நேச்சர் இஸ் a problem. அண்ட் நம்ம யாருமே என்ன தெரியுமா சொல்ல முடியாது, நான் அப்படி இல்லைங்க அப்படின்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. none of us are good. யூனிவர்சலா நமக்கு இருக்கிற பிரச்சனை இது. சொந்த பெற்றோர்களை நம்மளால நேசிக்க முடியாது, சொந்த பிள்ளைகளை நம்மளால நேசிக்க முடியாது. that is who we are. அண்ட் சில டைம் நமக்கு என்ன தெரியுமா தோணும், நான் தான் யாருக்கு எந்த குற்றமும் செய்யலையே, ஜஸ்ட் சிந்திச்சு தானே பார்த்தேன் நான், ஐ ஜஸ்ட் தாட். திங்கிங்ல என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது நம்ம யோசிப்போம். பட் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார். ஓகே, there is one God. அண்ட் அவருடைய கண் பார்வையில் எப்படி தெரியுமா இருக்குது நம்மளுடைய சிந்தனையெல்லாம்? நம்மளுடைய சிந்தனையெல்லாம் செயலாக இருக்குது. ஒரு பொண்ணை நான் இச்சையோட பார்க்குறேனாவே அவருடைய கண் பார்வையில் அந்த பொண்ணோட நான் வந்து ஒரு தவறான உடல் உறவு கொள்றதுக்கு சமம். அடல்ட்ரி.
விபச்சாரம் செய்கிறதுக்கு சமமாக இருக்குது. ஜஸ்ட்டு நான் நினைக்கிறப்ப யாருக்கு விரோதமாவது நான் கெட்ட வார்த்தை பேசுகிறேன், யாருக்கு விரோதமாக அந்த தேவையில்லாத பகையை நான் கொண்டு இருக்கிறேன் என்னோட இருதயத்தில் அப்படின்னா கடவுளுடைய கண் பார்வையில் அது எப்படி தெரியுமா இருக்குது? Do you want to know how serious that is? It is equal to murder. கொலை பாதகத்துக்கு சமமாக இருக்குது. ஸோ யூஸ்வலாக நம்ம இன்னொரு மனுஷனோட ஒப்பிட்டு அவனை விட நான் நல்லவன் நம்ம நினைப்போம். கடவுள் அப்படி நம்மளை பார்க்கறது கிடையாது. அவர் தான் ஸ்டாண்டர்ட். அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு கீழே வர்ற நம்ம எல்லாருமே we are his enemies. கடவுள் பெர்ஃபெக்டா இருக்கிறாரு. அவர்கிட்ட எந்த குறையுமே கிடையாது. அவர் பரிசுத்தரா இருக்கிறாரு. அவர்கிட்ட எந்த ஒரு பாவமும் கிடையாது. நம்மளுடைய எல்லா சிந்தனையும் அவர் அறிஞ்சிருக்கிறார். உங்களுடைய எல்லா இருதய தோற்றத்தை அவர் அறிஞ்சிருக்கிறார். And when he looks at you, உங்களை பார்க்குறப்ப you know how you are, ஆண்டவருடைய கண் பார்வையில் we don't have any righteousness of our own. அவர்கிட்ட நம்ம போகிறப்ப நம்ம நல்லவங்களா அவெல்லாம் போக முடியாது. Nobody is good, nobody is righteous. And கடவுள் நம்மளை மாதிரி பாருங்கள், உலகத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பாருங்களேன். பீப்புள் ஜோக் அபவுட் சின், ரைட்? கெட்ட வார்த்தை பேசி பசங்க விளையாடுறது பார்த்துருக்கீங்களா? சின்னதில் நான் அந்த மாதிரி வந்து பண்ணியிருந்துருக்கிறேன். கெட்ட வார்த்தை பேசி அவங்க பாட்டே பாடிட்டு இருப்பாங்க. அண்ட் ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். அது கெட்ட காரியங்களை செஞ்சு அதில் மகிழ்ந்துருக்கிறாங்க. சும்மா நின்றுட்டு இருக்கிற காரில் கல் எடுத்து எறியறது, அதை உடச்சி அதில் சந்தோஷம் படுறது, இன்னொருத்தங்களுடைய ஒரு மரத்தில் வந்து அதை பொறிச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்களா? ஹியூமன்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா we take sin lightly. பாவத்தை வந்து நம்ம we take lightly, right? நமக்கு இட்ஸ் நாட் a big deal for us. நம்ம ஜோக் அடிச்சுக்குவோம் அதை குறித்து. we enjoy doing it. நமக்கு அதை செய்ய பிடிக்கும். that's who we are. நமக்கு அது அப்படி பாவத்தை பற்றி. பட் தேவன் பாவத்தை எப்படி தெரியுமா பார்க்குறாரு? he doesn't take sin lightly. தேவன் வந்து பாவத்தை சாதாரணமாக ஆடா இதுதானே அப்படின்னு அவர் பார்க்கறது கிடையாது. he takes sin very seriously. and பைபிள் சொல்லுது பாவத்துக்கு சம்பளம் மரணமாம். நம்ம எல்லாருமே பாவிகளாக இருக்கிறோம். நம்ம எல்லாத்துக்குமே கிடைக்க வேண்டிய நியாயமான தண்டனை என்னன்னா தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற தண்டனை தான், கோபாக்கனை தான். That's what we rightly deserve. எப்படி வந்து ஒரு கிரிமினல், நீங்கள் வந்து லைக் ஒரு 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 கோர்ட்டை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அங்கே கொலைகாரர் இருக்கிறாரு, அவர் கொன்னுட்டாரு. இப்போ ஜட்ஜுக்கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஐயா ஐம் சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் விட்டுருவாரா? உலகத்தில் இருக்கிற நார்மலான ஜட்ஜே ஒரு கொலைகாரனை தெரியாமல் பண்ணியாப்பா சரிப்பா போப்பா அப்படின்னு அவரே சொல்ல மாட்டேங்கிறாரு. கடவுள் எப்படி நம்மளை விடுவார்? எல்லாத்தையும் அறிஞ்சவர், உங்களோட இருதய தோற்றத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு நித்தமும். ஆல் த டைம் he knows what you are thinking. அவர் எப்படி நம்மளை சும்மா விட முடியும்? he cannot leave us. நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இல்லை என்னை விட்டுருங்க நான் காணிக்க போட்டுறேன், இல்லை நான் வந்து இந்த இடத்துக்கு போயிடுறேன், இந்த புனித ஸ்தலத்துக்கு போயிடுறேன், இந்த புனித நீர் ஆடிடுறேன். நத்திங் கேன் சேவ் யூ. ஜஸ்ட் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க. உலகத்தில் இருக்கிறவங்களே விடலைன்னா எப்படிங்க கடவுள்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியும்? there is no way. எவ்வளவு நல்லது செஞ்சீங்கனாலும் கடவுள்கிட்ட போய் ஓகே நான் பண்ண தப்புக்கெல்லாம் நான் நல்லது செஞ்சிடறேன்னு சொன்னீங்கனாலும் நம்ம பண்ண தப்பை அதுக்கு ஈடாக்குற மாதிரி நன்மையான காரியங்களை நம்மளால் செய்ய முடியாது. No amount of good works can save us. So பாருங்க, what do we deserve? We deserve death of our soul. நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியது என்ன தெரியுமா? சரீர மரணம் இல்லை, நம்ம எல்லாருமே ஒரு நாள் மறிக்க போகிறோம். ஆத்மாவுடைய மரணம், which is more fearful. ரொம்ப பயம்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்குது அது. ஸோ பாருங்கள், நம்ம எல்லாருமே ஒரு தடவை இங்கே மறிக்க போகிறோம். மறிச்சதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே நம்மளை படைச்ச தேவனை நம்ம போய் பார்க்க கண்டிப்பாக நம்ம போகிறோம். யாருமே எஸ்கேப் ஆக முடியாது. அவர்கிட்ட போய் நம்ம கணக்கு தரணும். அண்ட் பாருங்க, அந்த நாள் நமக்கு எந்த மாதிரி நாளாக தெரியுமா இருக்கும்? ராகுல் சாவு பற்றி நான் சொன்னேன் பார்த்தீங்களா? 80 அடி போர்வெல்ல அடியில் மாட்டிகிட்டு இருந்தார் அப்படின்னு. அந்த நிலமை தான் இப்போ நமக்கு. we are never ready for that day. அந்த நாளுக்கு நம்ம ஆயத்தம் இன்னும் படல. ஓகே, we are stuck deep in the mud. ஆழமாக நம்ம வந்து மாட்டிகிட்டு இருக்கிறோம். யாருனாலையும் நம்மளை கடவுள்கிட்ட காப்பாற்ற முடியாது. பட் பாருங்க, எனக்கு இதை மட்டும் சொல்கிறதுக்கு உங்களை நான் கூப்பிடுறேன். உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் அறிவிக்க வந்திருக்கேன். there is a good news for you. ஸோ ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டை பார்த்து ஐயா உங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்கிறது வெறும் அதை மட்டும் சொன்னால் தான் பிரச்சனை. பட் அப்படி சொல்லிவிட்டு உங்களுக்கு மருந்தும் இருக்குன்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி we have a great problem. நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது நம்ம முன்னாடி. பட் அது மட்டும் சொல்கிறது கிடையாது. கிறிஸ்மஸ் இஸ் about the solution.
அதுக்கான தீர்வை அதை தான் இன்னைக்கு காட்டுறதுக்கு சொல்கிறதுக்கு நாங்கள் முற்படுறோம். ஸோ பாருங்க, கடவுள் வந்து நம்மளை இந்த நிலைமையில் பார்க்குறாரு. ராகுல் சாஹுவை எப்படி வந்து அந்த கவர்மெண்ட் வந்து பார்த்துச்சோ, சுற்றி இருக்கிற ஜனங்க பார்த்தாங்களோ, கடவுள் அந்த மாதிரி நம்ம நிலைமையை அவர் பார்க்குறாரு. அவருக்கு தெரியும் நம்மளால் ஒருபோதும் நம்மளை காப்பாற்றிக்க முடியாது. அவருடைய கோபாக்கணையிலிருந்து நம்மளைய ஒருபோதும் நம்மளால் காப்பாற்றிக்க முடியாது. நம்மளுடைய பாவத்தை நம்மளுடைய சொந்த பலத்தை கொண்டு நம்மளால் கழுவ முடியாது. ஹீ நோஸ் தேட். அவருக்கு தெரியும் நம்ம ஆஃப்டர் ஆல் மனுஷங்கன்னு அவருக்கு தெரியும். ஆஃப்டர் ஆல் நம்ம மண்ணுக்கே போகிற மண்ணுன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும் நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அவர் எதிர்பார்க்குற பெர்ஃபெக்ஷன் சிந்தனையில் கூட ஒரு பாவமும் கூட செய்யாமல் நம்மளாலலாம் வாழ முடியாது. அது அவருக்கு தெரியும். அண்ட் இது நமக்கு ஒரு நல்ல செய்தி. அதனால் அவர் என்ன தெரியுமா பண்ணார்? எப்படி ராகுல் சாஹுவை மீட்கிறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் சத்தீஸ்கர் ஆட்களை அனுப்பிச்சுட்டுச்சோ, டிப்ளாய் பண்ணிச்சோ காப்பாற்றுறதுக்கு, அதே மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா, கடவுள் என்ன பண்ணுறாருனா, ஹி சென்ஸ் அ ரெஸ்கியூவர். அவர் நமக்குன்னு ஒரு மீட்பரை அனுப்பிச்சுடுறாரு. நமக்கு ஒரு ரட்சகரை அவர் வந்து அனுப்பிச்சுடுறாரு. அண்ட் இந்த ரட்சகரை ஏன் தெரியுமா அவர் அனுப்பிச்சிடல? நம்ம ஏதோ நல்ல ஆளுங்கிறதுனால அனுப்பிச்சிடல. என்னை பார்த்துட்டு, ஓ டேனி வந்து ரொம்ப நல்ல பையன், ஹிஸ் வெரி ஸ்வீட், வெரி கியூட், அவன் இஸ் வெரி வெரி வண்டர்ஃபுல் பர்சன், அதனால அவர் எனக்கு அனுப்பிச்சிடல. நான் கேட்டதுனால அவர் எனக்கு அனுப்பிச்சிடல. நம்ம எல்லாம் சேர்ந்து கேட்டதுனால அவர் நமக்கு மீட் பண்ண அனுப்பிச்சிடல. ஓகே, அப்புறம் ஏன் அனுப்பிச்சிட்டார்? ஏன் அனுப்பிச்சிட்டார் தெரியுமா? ஏன்னா பைபிள் சொல்லுது, பிகாஸ் காட் இஸ் லவ். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹி இஸ் a God of love. அவர் மனிதர்களை நேசிக்கிறார். He loves you, he loves me. அவர் மனு குலத்தை நேசிக்கிறவராக இருக்கிறார். அண்ட் அவர் இதெல்லாம் அனுப்பிச்சிடுறப்ப அவர் என்ன எதிர்பார்த்து தெரியுமா அனுப்பிச்சிடல? அவர் ஒரு மீட்பரை அனுப்பிச்சுட்டா நம்மளாம் அவருக்கு நிறைய காணிக்க தருவோன்னு அவர் நமக்கு அனுப்பிச்சிடல. நம்ம அவருக்கு என்ன தர முடியும்? உலகத்தை படைச்ச கடவுளுக்கு நம்ம என்ன தர முடியும்? எவ்வளோ தர முடியும்? எல்லாமே அவருடைய இது. அவர்கிட்ட இருந்தால் நமக்கு கிடைக்குது. we cannot give anything back to him. எதுவுமே நம்ம வந்து திருப்பி தர முடியாது. and God knows it. ஸோ ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து ஏதோ திருப்பி பெறணுங்கிறதுக்காக நமக்கு ஒரு மீட்பரை அனுப்பிச்சுடல. அவர் அனுப்பிச்சுட்டதுக்கு காரணம் என்னன்னா, பிகாஸ் he is love. தேவன் அன்பாக இருக்கிறார். and எப்படி அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார் தெரியுமா? you know how he showed his love. அவர் எப்படி அனுப்பிச்சுட்டார்னா, as I said earlier, அவர் நமக்காக ஒரு மீட்பரை அனுப்பிச்சுட்டார். நம்ம நிலைமையை பார்க்குறாரு, நம்மளால் நம்மளை காப்பாற்றிக்க முடியாதுன்னு அவர் உணர்றாரு, அவர் அறிஞ்சுக்கிறாரு. and அதனால் he sends a savior to save us. நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு மீட்பரை அனுப்பிச்சுடுறாரு. அண்ட் இந்த மீட்பர் என்ன பண்ண போறார் நமக்காக இந்த பூமியில் வந்து என்ன பண்ண போறாருன்னா, பாருங்க, அவர் என் மேலே விழ வேண்டிய ஆக்கினையை அவர் மேலே அவர் எடுத்துக்க போறாரு. ஸோ தப்பு நான் பண்ணியிருக்கிறேன், நான் ஃபைன் நான் கட்டணும். பட் இந்த மீட்பர் என்ன பண்ண போறாருன்னா, வந்து இவங்கிட்ட காசு இல்லை, இவனால் கட்ட முடியாது, நான் கட்டுறேன், எனக்கு ஃபைன் போடுங்க அவனுக்கு பதிலாக அப்படின்னு வந்து என்னுடைய இடத்த அவர் எடுத்துக்கிறார். he takes my place, he takes your place. ஓகே, ஆனால் அது மட்டும் கிடையாது. ஒவ்வொரு தடவையும் நம்ம பாவத்தில் விழறப்ப, பாவம் செய்கிறப்ப நமக்கு ஒரு ஷேம் உண்டாகுது பார்த்தீங்களா? அது ஒரு வெக்கத்தை உண்டாகுது. நமக்கே வந்து கேவலமாக இருக்குது. அது ஒரு காரியத்தை நம்ம பண்ணணும்னா அது நமக்கு வேதனை உண்டாகுது, வலியை உண்டாக்குது, அது நமக்குள்ள ஒரு ஹேட்ரடை உண்டாக்குது, ஒரு வெறுப்பை நம்ம மேலே மித்தவங்க மேலே உண்டாக்குது பார்த்தீங்களா? அதையும் அவர் சிலுவையில் எடுத்துடுறார், அதையும் அவர் தம்மேல எடுத்துடுறார். ஸோ என்னுடைய குற்ற உணர்வு, என்னுடைய அசிங்கம், என்னுடைய வலி, என்னுடைய வெறுப்புணர்வு எல்லாத்தையும் தம்மேல எடுத்து எனக்கு பதிலாக அவர் நான் அனுபவிக்க வேண்டிய குற்றத்தை, தண்டனையை அவர் அனுபவிக்கிறார். பட் இந்த சேவியர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் பாருங்க. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஆடை வந்து நிப்பாட்டி அந்த ஆட்டு மேலே என்னுடைய எல்லா குற்றத்தையும் போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டை வெட்டலாம். பட் ஆக்சுவலாக அது ஒர்க் அவுட் ஆகாது. நான் தப்பு பண்ணதுக்கு இன்னொரு ஆடு சாக முடியாது. ஏன்னா நான் மனுஷன், சாக போகிறது ஒரு ஆடு, பண்ண முடியாது. அப்போ நமக்கு பதிலாக ஒருத்தர் மறிக்கணும்னா அவர் யாராக இருக்கணும் தெரியுங்களா? இந்த மீட்பர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்னா, அவர் ஒரு மனுஷனாக இருக்கணும். ஆனால் தவறே செய்யாத பூரண புருஷனாக இருக்கணும், எந்த பாவமும் அறியாதவராக இருக்கணும். அப்போத்தான் அவர் எனக்காக மறிக்க முடியும். அவரும் தப்பு பண்ணி அவர் வந்து நான் இவனுக்கு பதிலாக நான் மறிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், முதல்ல நீ உம்பாவத்துக்காக மறின்றுவார் ஆண்டவர். ஸோ பாருங்க, இன்னொரு பாவி என்ன மாதிரி இருக்கிற ஒரு பாவிக்காக மறிக்க முடியாது. இன்னொரு மனுஷன், பூரண புருஷன், பாவமே செய்யாதவர் தான் எனக்கு பதிலாக மறிக்க முடியும். இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்ன தெரியுங்களா?
எனக்கு பதிலா மரிக்கிற அந்த மீட்பர் மனிதனா, பூரண புருஷனா மட்டும் இல்ல, அவர் தேவனை பத்தி முழு அறிவுள்ளவரா இருக்கணும். ஏன்னா கடவுள் எதிர்பார்க்கிற எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறவரா இருக்கணும். ஒரு கடவுளுடைய அறிவு, கடவுளுடைய சிந்தனையை முழுசும் கொண்டவரா இருக்கணும்னா யாரா இருக்க முடியும்? கடவுள்னால மட்டும்தான் முடியும். கடவுள் அளவுக்கு என்னாலையும் சிந்திக்க முடியுதுன்னா நான் கடவுளா இருக்க முடியாது, அவர் கடவுளா இருக்க முடியாது. புரியுதா? ஸோ பாயிண்ட் என்னன்னா, எனக்கு பதிலாக இந்த பூமிக்கு வந்து என்னைய மீட்கிற கடவுள், என்னை மீட்கிறவர் எப்படி இருக்கணும்னா, அவர் முழு மனிதனா இருக்கணும், பட் அவர் முழுசா கடவுளாகவும் இருக்கணும். He should be fully God and he should be fully man. அதனால கடவுள் என்ன பண்றாருன்னா, he sends us a savior. அவர் நமக்கு மீட்பர் அனுப்பிச்சுட்டார்ல. அந்த மீட்பர் யார் தெரியுங்களா? 2000 வருஷம் முன்னாடி உண்மையாலுமே ஹிஸ்டாரிக்கலா இயேசு கிறிஸ்துவுக்கு முன் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னு பிரிஞ்சது பார்த்தீங்களா? ஹிஸ்டரியை டிவைட் பண்ணுற மாதிரி he sends a true person. உண்மையாலுமே ஒரு மனிதனை அவர் அனுப்பிச்சிருக்கார். and his name is Jesus Christ. இவர் யார் அப்படின்னா, மனித அவதாரம் எடுத்த ஆண்டவர், கடவுள். அவர் பூமிக்கு வர்றாரு. அண்ட் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில், நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாத விதத்தில் ஒரு கன்னியின் வயிற்றில் அவர் பிறக்கிறாரு. அண்ட் இவருடைய பிறப்பு தேவ தூதர்களால் அறிவிக்கப்படுது. இவர் பூமிக்கு வந்து இவர்னால மட்டும்தான் என்னுடைய பாவத்தையும் உங்களுடைய பாவத்தையும் அதுக்காக தண்டனையை அனுபவிக்க முடியும். nobody else can do it. ஸோ இப்போ கடவுள் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன், and here is a way. பாவங்கள் மன்னிக்கப்படணுமா? believe in Jesus Christ. ஏன்னா உங்களுடைய பாவத்துக்கு பதிலாக நான் இவரை அடிச்சிட்டேன். ஸோ whoever believes, இவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் என்ன கிடைக்குது தெரியுமா? forgiveness இருக்குது. எந்த பணமும் தேவையில்லை, நீங்கள் எங்கேயும் வந்து போக தேவையில்லை, உங்களை வருத்திக்க தேவையில்லை. forgiveness is available, is made free in Jesus. and இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த ஒரே காரணம் என்ன தெரியுமா? he came to save us from our sins. நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்மளை மீட்கிறதுக்கு அவர் வந்தார். நமக்கு வந்து பூமிக்குரிய செல்வங்களை தர்றது கிடையாது, செல்வாக்கு, சம்பத்து, குணப்படுத்துதலை இதையெல்லாம் தர்றது கிடையாது. many think like that. அதுக்கு அவர் வரல. அவர் பூமிக்கு பிரதானமாக வந்தது நோக்கம் என்னன்னா, that you be saved from your sins. ஏன்னா கடவுள் அதுதான் விரும்புகிறாரு. நீங்கள் எவ்வளோ பணக்காரனா வேணா இருங்க, எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலாக இருங்க, எவ்வளோ ரிச்சாக இருங்க, எவ்வளோ வயசாக இருங்க, ஒரு நாள் நம்ம எல்லாருமே மறிக்க போகிறோம், ரைட்? எல்லாருமே ஒரு நாள் மறிக்க போகிறோம். அண்ட் மரணத்துக்கு அப்புறம் நமக்கு எந்த ஹோப்புமே கிடையாது. we don't have any hope. மரணத்துக்கு அப்புறம் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருந்தால் we are done. நம்ம முடிஞ்சோம். என் ஆண்டவர் நீங்கள் அழியணுங்கிறது அவருடைய விருப்பம் கிடையாது. ராகுல் சாகு மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க, கடவுள் உங்களை பார்க்குறாரு, உங்களை அப்படியே விட்டுட்டு போகலாம், பட் போக மனதுள்ளவர் கிடையாது. he wants to save you. உங்களை காப்பாற்றுறதுக்கு அவர் வாஞ்சிக்கிறார். அண்ட் கிறிஸ்மஸ் என்ன தெரியுங்களா? இட்ஸ் a gift for you. பாவிகளுக்கு தேவன் தருகிற ஒரு கிஃப்ட். It's a sweet good news. And பாருங்க, ஜீசஸ் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணலாம். யூ ஹாவ் த ஃப்ரீடம் டு ரிஜெக்ட் ஜீசஸ். நீங்கள் என்ன சொல்லலாம்னா, இட்ஸ் போரிங், நான் வந்து என்னோட வேலையை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகுமா, ஐ டூ தட் அப்படின்னு நீங்கள் போய்க்கலாம். யூ கேன் டூ இட். பட் நான் உங்ககிட்ட என்ன தெரியுமா ப்ளீட் பண்ணுவேன்? தெர் இஸ் நோ அதர் வே ஃபார் யுவர் சின்ஸ் டு பி ஃபர்கிவன். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு வேறு வழி கிடையாது. தெர் இஸ் நோ அதர் வே. அண்ட் கிறிஸ்து இல்லாமல் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் உங்களுக்கு யூ ஹாவ் நோ ஹோப். உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், ராகுல் சாவை நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒருவேளை அவனை காப்பாற்ற அந்த சத்தீஸ்கர் கவர்மெண்ட் எடுக்கிற அந்த முயற்சியில் எல்லாம் ராகுல் சாஹூ கோஆப்ரேட் பண்ணலின்னு வைங்களேன், நான் வரல, எனக்கு வர பிடிக்கல அப்படின்ட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன், ராகுல் சாஹூ அன்னைக்கு என்ன இருந்திருப்பான்? ஜீவனோட மறுபடியும் மேலே வந்திருக்க மாட்டான். ஹி வுட் ஹவ் டைட் தேர். 80 அடி ஆழத்திலேயே மரிச்சு போயிருப்பான். இயேசு கிறிஸ்துவை வெறுக்கிற நமக்கு, உங்களுக்கு அதே நிலைமை. அண்ட் ஜீசஸ் God doesn't want that to happen. கடவுள் உங்களுக்கு அது ஆகணும்னு அவர் விரும்புகிறவர் கிடையாது. He wants to save you. அண்ட் அதனால தான் சொன்னேன், கிறிஸ்மஸ் இஸ் அ ரெஸ்கியூ ஆப்ரேஷன். உங்களை மீட்கிறதுக்காக ஒரு மீட்பர் ஆண்டவர் பூமிக்கு அனுப்பிச்சுட்டார்.
அதனால தான் நம்ம சொல்கிறோம், விஷ் யூ அ ஹாப்பி கிறிஸ்மஸ், விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ். அதனால தான் கிறிஸ்மஸ் இஸ் அ குட் நியூஸ். ஸோ நம்ம பார்த்தோம் லைக் எவ்வளோ பெரிய டேஞ்சரில், எவ்வளோ பெரிய த்ரெட்டில், எவ்வளோ பெரிய ஆபத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு. பட் தட்ஸ் நாட் தி எண்ட். God is here to save you, to call you to himself. Thank you, நீங்கள் இவ்வளோ பேஷண்ட்டாக லிசன் பண்ணதுக்கு. ஒரு சின்ன ப்ரேயரை நம்ம பண்ணலாம். ஆண்டவரே, பேசின காரியங்கள் கேட்ட ஜனங்களுடைய இருதயத்தில் வேலை செய்யட்டும். ஆண்டவரே, நீங்கள் மகிமை அடையுங்க, உயர்த்தப்படுங்க. இயேசு நாமத்தை கேட்டுக்கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். பாருங்கள், பல நீங்கள் எப்படி இங்கே வந்திருப்பீங்க, ரைட்? ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டுருக்கலாம், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூப்பிட்டுருக்கலாம், எப்படியே வந்திருக்கிறீங்க. பட் இது ஆக்சிடென்ட் கிடையாது. திஸ் இஸ் நாட் ஆக்சிடென்ட். இன்றைக்கி எத்தனை பேர் வருவாங்கன்னு கூட தெரியாது. பட் நாங்கள் குக் பண்ணி வச்சுருந்தோம். அண்ட் நீங்கள் தான் வரணும்னு இன்றைக்கி இருந்திருக்கு. இந்த செய்தியை நீங்கள் தான் கேட்கணுன்னு இருந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் லைட்டாக எடுத்துக்காதீங்க. ஐ ட்ரூலி ப்ரே தட் யூ திங்க் அபவுட் ஆல் தட் யூ ஹர்ட். பேசின எல்லாத்தையும் நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க. ஐ ட்ரூலி பிலீவ். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். தேங்க்யூ.